ஸோ அதுதான். ஓகே. அண்ட் நீங்க இந்த சினிமாக்குள்ள எப்படி வந்தீங்க? உங்களோட ஜர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ உங்களோட கம்ப்ளீட் ஜர்னிய பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா? நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல குடியாத்தம் என்ற ஒரு டவுனுக்கு பக்கத்திலே ஒரு ஸ்மால் வில்லேஜ். ஓகே. ஸோ அங்கே தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு அப்போவே வந்து நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்குது, நிறைய புக்கும் படிச்சுட்டு இருக்குது, நிறைய கதைகள் எழுத ஆரம்பித்தேன். அந்த கதைகள் எல்லாமே வந்து பத்திரிகைக்கு அனுப்பிச்சு வச்சு பத்திரிகையில் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் சொல்கிறது வந்து 90ல் ஒரு 48 சிறுகதைகள் வந்து பப்ளிஷ் ஆச்சு. 2 தொடர்கதைகள். அப்புறம் அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்துட்டேன். ஸோ இதுலவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. மெட்ராஸ் வந்தேன். டிவி சீரியல் அப்போல்லாம் வந்து 13 எபிசோட். அதான் வந்து ஒன்லி இருந்தது டிவி வந்து ஒரே ஒரு டிவி வந்து தூர்தர்ஷன். அந்த தூர்தர்ஷனில் வந்து சிவசங்கரி மேடமுடைய ஒரு மூக்கணாங்கயிறுன்ற ஒரு நாவல். அதுக்கு வந்து ஒரு மலையாள டைரக்டர், ஒரு கொஞ்சம் பெரிய டைரக்டர், பிஎன் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய டைரக்ஷனில் வந்து டயலாக் எழுதினேன். ஸோ டயலாக் எழுதும்போது பவித்ரன் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடச்சிது. ஸோ அங்கே ஒரு 3 மாதம் தான் 3 நாள் தான் வந்து 3 மாதம் தான் ஒர்க் பண்ணேன்.